போன ரவுண்டில் ஜட்ஜஸே ஒருத்தங்களை வந்து இல்லை இவங்க வந்து எங்கள் ஸ்கோர் படி இவங்க தான் ஹையாக இருக்காங்க, அதனால் இவங்களை வந்து என்கவுண்டர்லாம் பண்ண முடியாதுன்னு சேவ் பண்ண ஜோடி நேற்று ஜட்ஜஸே வந்து இல்லை இவங்க தான் ரெட் லைட்டு, ஸோ நோ ஆப்ஷன், இவங்க தான் வந்து வெளில போய் ஆகணும்னு என்கவுண்டர் பண்ணாங்க. இது வந்து எனக்கு நம்புகிற மாதிரியே இல்லை. ஏன்னா அவங்க நம்ம ராணி அண்ட் அபினவ் வந்து சும்மா ஸ்டார்டிங்கே வந்து அப்படியே தூக்கி போட்டு ராணியை சுற்றி அப்படியே வேறு லெவல் பண்ணுற ஒரு ஜோடி. இந்த ரவுண்டில் அவங்க பெர்ஃபார்மன்ஸ் எனக்கு எப்படி ஒன்றுமே எனக்கு சாட்டிஸ்ஃபையே இல்லை. இப்போ வந்து மாற்றி யோசி அப்படின்ற ரவுண்டுக்கு இவங்க பெர்ஃபார்மன்ஸ் எந்த வித மிஸ்டேக்கே இல்லைன்னா கூட பெருசாக மாற்றி யோசித்த மாதிரியே தெரியலையே, அப்படி தான் இருந்துச்சு. அவங்க பெர்ஃபார்மன்ஸ் ஸ்டார்டிங்லேருந்து லிஃப்டிங் இல்லாமல் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இருக்காது கரெக்டாக. இந்த பெர்ஃபார்மன்ஸ் அப்படியே மைல்டாக இருந்துச்சு. அதுலேயும் வந்து 2 பேர் சரியாக ஆடலை அப்படின்றபோது நம்பவே முடியல எனக்கு. ஸ்ரீதேவி மேம் தான் கரெக்டாக சொன்னாங்க, இந்த பெர்ஃபார்மன்ஸில் என்ன தான் வந்து மிஸ்டேக்கே இல்லை அப்படின்னாலும் இது வந்து உங்கள் கோரியோகிராஃபி கிடையாது அப்படின்னாங்க, கரெக்டாக சொன்னாங்க. அவங்களுக்கு முன்னாடி கட்டப்பா, பாகுபலி அந்த ஒரு பெர்ஃபார்மன்ஸ் மாதிரி பண்ணியிருந்தாங்கல்ல, நான் நினச்சி இந்த பெர்ஃபார்மன்ஸ் தான் கண்டிப்பாக வெளில போக போகுது, விச் மீன்ஸ் இவங்க தான் என்கவுண்டர் ஆக போகிறாங்க அப்படின்னு நினச்சிருந்தேன். ஆனால் அவங்க பெர்ஃபார்மன்ஸும் கீழே வந்து ராணி அண்ட் அபினவ் பண்ணும்போது ஒன்றுமே புரியல பார்க்கும்போது. என்னடா இது ஏதாவது மேஜிக்கா, ஏதாச்சும் வேறு ஏதாவது பண்ணுவாங்களா, நல்லா பண்ணுவாங்க, நல்லா திருப்பி பெர்ஃபார்மன்ஸே முடிஞ்சு போச்சு. இப்போ வைல்ட் கார்டில் வந்து என்கவுண்டர் ஆன 3 ஜோடிங்களில் இவங்க தான் வந்து எனக்கு தெரிஞ்சு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி வருவாங்க அப்படின்னு எனக்கு தோணுது. மேபி அது இல்லாமையும் இருக்கலாம். ஏன்னா இந்த பேர் வந்து இப்படி பெர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னு எவ்வளோ கனவுல கூட நினச்சி பார்த்துருக்க மாட்டான். அது உண்மையா பொய்யா ஒன்றும் புரியல. ஏன் புரியல அப்படின்னா இவங்க பெர்ஃபார்மன்ஸ் நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கோம்ல, இவ்வளோ சிம்பிளாக பண்ணுற ஆளுங்க இவங்க கிடையாது. ஸோ அதுதான் ஒரு மாதிரி டிசப்பாயிண்ட்டாக போயிடுச்சு. சரி, ஓகே கைஸ், பார்ப்போம். உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள்.